வெங்காயங்கிறது சைவம் அசைவம் அத்தனை பேருக்கும் ஒரு ரொம்ப பிரியமான ஒரு விஷயங்க. நம்ம எல்லா கடையிலையும் பார்த்தா வழக்கமாக என்ன பண்ணோன்னா, ஒரு கிச்சனுக்கு நுழைஞ்சாலே ஒரு குமாச்சியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படிங்கிறத நம்ம இயற்கையில் பார்க்குற ஒரு விஷயம். இந்த வெங்காயத்தில் சில முக்கியமான ரகசியம் இருக்குங்க. வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது கட் பண்ண உடனே அதுக்கு என்ன சக்தி இருக்கிறதோ அந்த சக்தி அப்படியே நேரமாக நேரமாக மிக வேகமாக குறையக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 1 லிட்டர் வெங்காய பச்சடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வழக்கமாக கட் பண்ண வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணால் வெங்காயம் 125 கிராம் போட்டால் போதும். ஏன்னா வெங்காயம் அப்போ எப்படி இருக்கும், சிப்ஸ் மாதிரி கரமுரன் நல்ல கிறிஸ்பாக இருக்கும், நல்ல சுவை இருக்கும், நல்ல ஃப்ளேவர் வரும். நம்மள பல பேருக்கு வெங்காயம் கட் பண்ணும்போது கண்ணிலேருந்து தண்ணி வரும். எதனால் வருது? வெங்காயத்துள்ள வீரியமிக்கும் உள்ள அந்த ஃப்ளேவனாய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸும் மற்றும் சில அமிலங்களும் இருக்குது. ஆகவே அந்த அளவு சக்தி வீரியம் கொண்ட சுவை கொண்ட ஒரு விஷயம் வெங்காயம். ஆனால் அதே வெங்காயம் கட் பண்ணி வச்சு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, அது இந்த கிறிஸ்ப்னஸ் இருக்காது. அது கொஞ்சம் அப்படியே சொதன்னு ஆகிடும், நமுத்து போன பிஸ்கெட் மாதிரி ஆகிடும். அது தவிர இல்லாமல் இந்த 125 கிராம் வெங்காயம் என்றைக்கு எங்கே தேவைப்பட்டதோ அது 250 கிராம் வெங்காயம் தேவைப்படும். ஆகவே வியாபாரிக்கு 2 மடங்கு செலவு அதிகம், நம்மளுக்கும் அதில் சுவை இல்லை. இதை விட 3வது ஒரு பெரிய ஆபத்து இருக்குங்க. அது என்ன ஆபத்து அப்படின்னா, வெங்காயம் கட் பண்ண உடனே நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அழகாக ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாக இருக்கும். கொஞ்சம் நேரம் விட்டு பாருங்கள், 20வது நிமிஷத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக ஆரம்பிக்கும். 2 மணி நேரத்தில் அது அதிகமாக கெட்டு போயிடும். ஏன்னா வெங்காயத்துக்கு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குங்க. அந்த ப்ராப்பர்ட்டி என்னென்னா, சுற்றுச்சூழலில் இருக்கிற நிறையா நுண்ணுயிரிகளை அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பு அதுக்கு இருக்குது. அதனால் அந்த ஒரு கெட்டுப்போன வெங்காயம் ரொம்ப பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வீசும். அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. எந்த அளவுக்கு கட் பண்ணுற வெங்காயம் அழகான ஒரு ஸ்மெல் வருமோ, நமக்கு சாப்பிட்ணுங்கிற ஒரு தோணுமோ, அந்த அளவுக்கு கெட்டுப்போன வெங்காயம் நமக்கு ஒரு அருவருப்பை கொடுக்கக்கூடும். சரிங்களா? ஆனால் ஒரு ஆபத்தை நம்ம சமுதாயத்தில் எப்போதுமே பார்க்குறோம். டெய்லி நம்ம பார்க்குறது என்ன, ஒரு சாட் கடையில், ஒரு தெருவோர கடையில் என்ன, நம்ம உடனே சார் அதில் அந்த சாட்டுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் தூங்கண்ணே அப்படின்னு நம்ம உடனே சொல்லுவோம். அப்படி நமக்கு ஆசை ஏற்பட்டதுன்னா 2 விஷயத்தை பாருங்கள். ஒன்று, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த வெங்காயம் போடணும்னு மனசில் வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதிலே ஒரு எலுமிச்சம்பழம் துண்டு கொடுப்பான். அந்த எலுமிச்சம்பழம் துண்டு இடத்துல லைட்டாக பிழிஞ்சு விட்ருங்க. ஏன்னா எந்த அளவுக்கு வெங்காயம் நுண்ணுயிரிகள் இழுக்கக்கூடியமோ, அதுபோல் உலகத்திலே மிகப்பெரிய நுண்ணுயிரிகளை சாகக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உண்டுங்க. எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற அந்த அமிலம், சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ், அந்த ஜூஸ் எதை வேணாலும் சுத்தம் செஞ்சுருங்க. ரைட்டுங்களா? ஆகவே அந்த தற்காப்புக்கு என்ன பண்ணுங்கள், டக்குன்னு எலுமிச்சம்பழத்தை மேலே பிழிஞ்சு சாப்பிடுங்க. தயவு செஞ்சு கட் பண்ணி ஆணையை நிறுத்த அப்படியே சாப்பிட்றாதீங்க. வெளியில் இருக்கக்கூடிய, அதாவது புகை எல்லா பொல்யூஷனுக்கும் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய. இன்னொரு வேண்டுகோள் வியாபாரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும், முடிஞ்சால் பாருங்கள், இது கட்டாயமாக செஞ்சே தான் ஆகணும். இந்த குமாச்சியே வெங்காயத்தை வெட்டி வச்சு அதை பல நேரம் கழிச்சு எதுக்கும் உபயோகப்படுத்தாதீங்க. உங்கள் பொருளாதாரத்துக்கும் அது வீணு, நம்ம சாப்பிட்ற கஸ்டமருக்கும் அது சரியில்லைங்க. டாக்டர் பசுபதி, உணவு விஞ்ஞானி.